வெல்கம் டு தமிழ் தேனி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உலகிலேயே அதிகமான அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலை தான் பார்க்க போறோம். உலகில் அணு ஆயுதங்களை, அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதிகமாக வைத்திருக்கும் நாடுகள் சில மட்டும்தான் இருக்கின்றன. இவையெல்லாம் எய்தர் அணு ஆயுதம் சட்டப்பூர்வமாக வைத்திருக்கும் நாடுகள், அதாவது நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ், NWS பெர் த நான் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி NPT, அல்லது அடையாளம் ஏற்காத அணு ஆயுத நாடுகள், நான் NPT ரெக்கக்னைஸ்டு நியூக்ளியர் ஸ்டேட்ஸ் ஆக பிரிக்கப்படுகின்றன. இப்போது நாடுகளின் பட்டியலுடன் அதற்கான அணு ஆயுத எண்ணிக்கையும் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். இதுல இடத்துல இருக்கிறது ரஷ்யா தாங்க. நம்ம விளாடிமிர் புதின் இருக்கக்கூடிய இந்த ரஷ்யாவுடைய அணு ஆயுத எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2024 வருடத்துல சுமார் 5580 அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. இதுல தயாரான நிலையில் இருக்கக்கூடியது சுமார் 1710. ரஷ்யா உலகில் மிக அதிகமாக அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடு. குளிர்போரின் காலத்திலிருந்து பெரிய அளவிலான ஆயுத களஞ்சியங்களை வைத்திருக்கிறது. இதுல 2வது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவங்களுடைய அணு ஆயுத எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 5244. இதுல தயாரான நிலையில் இருக்கக்கூடியது சுமார் 1770. இங்கே நம்ம பார்த்தோம்னா ரஷ்யாவோட கொஞ்சம் அதிகமான அணு ஆயுதத்தை தயார் நிலையில் அமெரிக்கா வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஹிரோஷிமா, நாகசாகி மீது அணுகுண்டுகளை பயன்படுத்திய ஒரே நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது நேட்டோ கூட்டுறவு மூலம் பல நாடுகளில் அணு ஆயுதங்களை பராமரித்து வருகின்றது. இப்போ 3வது இடத்துல இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. இவங்களுடைய அணு ஆயுத எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சுமார் 500க்கும் மேற்பட்டது உள்ளது. விரைவில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. சீனாவுடைய அணு ஆயுத திட்டம் மிக ரகசியமானது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இது வேகமாக வளர்ந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. 4வது இடத்துல பிரான்ஸ் இருக்கு. இவங்களுடைய அணு ஆயுத எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா சுமார் 290. பிரான்ஸ் முழுமையாக தனது அணு ஆயுதங்களை நீர்க்கடல் மற்றும் விமானப்படை வழியாக பராமரிக்கிறது. ஸ்டேட்டசிக் அட்டானமிக்கு முக்கியத்துவம் தரும் நாடு. அடுத்து 5வது இடத்துல இருக்கிறது ஐக்கிய ராஜ்யம், அதாவது UK அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம். இவங்களுடைய அணு ஆயுத எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 225. இவங்க டெடன் மிசைல் சிஸ்டம் மூலமாக அணு ஆயுதங்களை பராமரித்து வருகிறார்கள். இங்கிலாந்துடைய பாதுகாப்பு கொள்கையின் முக்கிய அம்சங்களாக இந்த அணு ஆயுதம் அவங்ககிட்ட இருக்கின்றது. 6வது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தானுடைய அணு ஆயுத எண்ணிக்கை சுமார் 170. இந்தியாவுடனான போட்டியின் காரணமாக 1998 ஆண்டு முதல் அணு ஆயுதங்களை முறையாக பராமரித்து வருகிறார்கள். 7வது இடத்துல நம்மளுடைய இந்தியா இருக்கு. இந்த இந்தியாவுடைய அணு ஆயுத எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா சுமார் 164. நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கை பின்பற்றுகிறது. ஆனால் வளர்ந்து வரும் திறன் மற்றும் பாதுகாப்புக்கு தேவையான 5 அடுக்கு ரக எதிரிகள் எதிராகும் அளவில் திட்டங்களை வளர்த்து வருகின்றது. அடுத்து 8வது இடத்துல இஸ்ரேல் இருக்கு. இப்போ ஈரான் கூட போரிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கு. அணு ஆயுத எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா சுமார் 80லிருந்து 90. அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் பல புலனாய்வு தரவுகளின்படி இஸ்ரேல் அணு ஆயுதங்களை வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து 9வது இடத்துல வட கொரியா இருக்கு. நார்த் கொரியாவுடைய அணு ஆயுத எண்ணிக்கை சுமார் 20லிருந்து 30. 2006 ஆண்டு முதல் அணு பரிசோதனைகளை செய்து வருகிறது. சர்வதேச ஒப்பந்தங்களை மீறி வளர்த்து வரும் ஒரே நாடு. 2024 வரை மொத்தமாக பார்த்தோம்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அணு ஆயுத எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா 5580, அமெரிக்கா 5244, சைனா 500, பிரான்ஸ் 290, யுனைடெட் கிங்டம் 225, பாகிஸ்தான் 170, இந்தியா 164, இஸ்ரேல் 80, 90. இது ஒரு அனுமானத்தின்படி சொல்லப்படுகிறது. வடகொரியா கிட்ட 20லிருந்து 30 அணு ஆயுதம் இருக்கு. நன்றி.